அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 28/3/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பழைய உறவுகள் மீண்டும் உங்களோட இணைய வாய்ப்புகள் உள்ளது. அது நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மனவிருப்பில் மனஸ்தாபத்தில் உங்கள்கிட்ட வந்து விலகி போயிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம்னு பார்த்தோம்னா காலையில் 9:30 இருந்து 10:30 வரைக்கும் உங்களுக்கான நல்ல நேரம். இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காளி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நாகராஜா போற்றி. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினத்தில் ஒரு வேளை மட்டும் வெறும் சாதம் மட்டும் சாப்பிடுங்க. தவம் போல் வாழ்க்கை அது. அப்படி செய்யும்போது உங்களுடைய கெட்ட கர்மாக்களின் ஒரு பகுதி இன்றைய தினம் காணாமல் போய் உங்களுக்கான நன்மைகள் வந்து சேரும் நாளாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உறவுகளில் ஒருமைப்பாடு உடைய நாளாக இருக்கு. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எதை செய்யணும்னு முயற்சி செய்கிறீங்களோ, உங்களோட உறவுகளோட சப்போர்ட் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். உங்களோட உறவுகளும் உங்களைப் போலவே சிந்திக்கும். ஒரு ஒற்றுமையான உறவுகள், நல்ல ஒருமைப்பாடுடைய உறவுகள் அமையக்கூடிய சூழலில் இருக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது 2. அதிர்ஷ்டம் தரும் நல்ல உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அரோகரா. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வீட்டில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குங்குமம் அணிந்து வர உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கான தோஷங்கள் எல்லாம் நீக்கி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மற்றவர்களை நம்பி செயல்பட வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக ஏமாறுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க யாரையும் நம்பாமல் உங்களை நீங்களே நம்பி உங்கள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து சரியாக செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் மற்றவங்களை நம்பினீங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளவு ஒரு நல்ல ஸ்தானம் கிடையாது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்றைய தினம் உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன்.
உச்சரிக்க வேண்டிய மந்திரமோ ஓம் கணபதியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கல்பமாக ஒரு வழிபாட்டை தொடருங்க. இன்றில் ஆரம்பித்தால் குறைந்தபட்சம் 12 வாரம் அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வாய்ப்பினை உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு குழந்தையின் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு எழுதுகோல், ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க. உங்களால் ஒரு குழந்தையின் படிப்புக்காக எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினத்திற்கான உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்ரகேதவே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரும்பு முதலான பொருட்களை கோவிலில், அதாவது பண்டிகை உள்ள கோவிலில் நீங்கள் பந்தல் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கோயிலில் இருக்கிற பந்தலுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல, எப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வழிகாட்டும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தையில் தடைகளும் தாமதங்களும் உள்ள நபர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாய் அமையும். அதனால் சிம்ம ராசி அன்பர்கள், திருமண தடையில் உள்ளவர்கள் இன்றைய தினம் முயற்சி செய்ய உங்களுக்கு நன்மை வந்து சேரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. அதிர்ஷ்டம் தரும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் நரசிம்மர். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அபயவரதாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் கோவிலில் அல்லது கோவிலில் உள்ள குரு பகவான் சன்னதியில் மஞ்சள் தூவி வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பூர்வ சுகீதத்தின் பலன் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களின் பலன் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களோட சொத்துக்களை மீட்டெடுக்கவும் அல்லது பாகப்பிரிவினையில் நன்மைகள் கிடைக்கவும் இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 10. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வராக அவதாரம், உச்சரிக்க வேண்டிய மந்திரம், ஏதேனும் ஒரு கடவுளுக்கு பாமாலை போற்றி பாட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குபேரர் வழிபாடு உங்களுக்கு செல்வ சுகத்தை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நாளாய் உள்ளது. ஆக பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நாளாய் உள்ளது. உங்களால் பழைய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியும். இன்றைய தினத்தில் இருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க முடியும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமந்தன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமக. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிறருக்கு மற்றவங்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு உங்களோட மனச்சாட்சிக்கு நேர்மையாக அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகள் கொடுங்க. அதுவே உங்களை இன்றைய தினம் நல்லபடியாக வளர்த்துவிடும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் செயல்களில் உள்ள தடைகள் யாவும் நீங்கி ஒரு பூர்ணமான நல்ல நிலையை அடையக்கூடிய நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 3. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாயிராம் நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருஹோரையில் கடவுளின் சன்னதியில் நிவேதனம் வைத்து வழிபட, அன்னதானம் கொடுத்து வழிபட உங்களுக்கு சிறப்பாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களை, இன்றைய தினம் கல்வியில் நல்ல ஆர்வம் காட்டும் நாளாய் உள்ளது. அதுவும் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்தாக்கா ரொம்பவே அதிகமான ஆர்வத்தை எதிர்பார்க்கலாம். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நேரம் மரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சங்கட நாசன கணபதி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், இன்றைய தினம் நீங்கள் நண்பகல் வேலையில் உச்சி பொழுதில் தீபமேற்றி வழிபடுங்க. வீட்டிலேயே தீபமேற்றி வழிபடுங்க, போதுமானது.
அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான 8 வகை லட்சுமி அம்மன்கள், அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்திலட்சுமி, சௌந்தரியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமி அம்மன்களை வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பு. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களான மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண மற்றும் கல்கி அவதாரத்தை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு. பாஸ்கர் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ராசி பலனை முடிச்சுட்டு உங்களுக்கான பலன் பார்த்துடலாம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சர்வபூதநாதா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு எப்படின்னாக்கா ஆயுள் ஹோமம் நடத்தலாம், அல்லது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யலாம். இது உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 15. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சரஸ்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் எந்த ஒரு கலகமும் உண்டாகாமல், எந்த ஒரு கஷ்டங்களும் உண்டாகாமல், எந்த ஒரு சண்டை சச்சரவும் உண்டாகாமல் இருப்பதற்காக, மன நிம்மதிக்காகவும் மன நிறைவுக்காகவும் நீங்கள் அம்மனை வழிபடுங்க. உங்களது குடும்பம் இன்றைய தினம் சுகமாய் இருக்கும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாஸ்கர் சார்.